அரசாங்கத்தின் பரபரப்பு தகவல். அமைச்சருக்கு சொந்தமான சொத்துக்கள் அம்பலம். இத்தனை கோடி சொத்துக்கள் எங்கால் வந்தது? மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகோ. ஒரு முக்கியமான தகவல் நேற்று இரவு கசிந்திருக்கிறது. முக்கியமான செய்திகளாக இந்த செய்தி இப்போ வந்திருக்கு. அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி பேரில் ஒரு நல்ல நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்குது. நம்மளுக்கு எந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஏற்கனவே உள்ள அரசாங்கத்தில் எதிரணியில் இருக்கிற நேரம் நம்ம நிறைய பேர் லஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த கடந்த 2-3 வாரங்களாக ஒரு முக்கியமான தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போது நம்மளுக்கு உடுக்கிறதுக்கு கழுசனே மற்றவன் வாங்கித்தாரா, நம்மளுக்கு உடுத்துறதுக்கு அந்த ட்ரௌசரே மற்றவங்க வாங்கி தராங்க, நம்ம போடுற டிஷர்ட்டை மற்றவங்க வாங்கி தராங்க, நாங்கள் போடுற ஷூவை மற்றவங்க வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களில் தெளிவாக இன்றைய அமைச்சர்கள், இன்றைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர்கள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ம எங்காவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்மளுக்கு நன்கொடையாக ஒருத்தர் ஒரு டிஷர்ட்டை தாராரு, இதை போட்டு போங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு நன்கொடை அப்படின்னு சொல்லி தாராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற விடயங்களை கேட்டிருந்தோம். கடந்த காலங்களையும் கேட்டிருந்தோம். இப்போ ஆட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலையும் இது தொடர்பில் நாங்கள் பேசியிருந்தோம். இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கூட தெளிவாக நிறைய விடயங்களை பேசினாங்க. அப்போது இந்த விவகாரங்கள் இப்போ நம்மளுக்கு வேற யாராவது நன்கொடையாக தார உடைகளை உடுத்திட்டு ஒரு நிகழ்ச்சிக்கோ வேறொரு நிகழ்வுக்கோ செல்ற நம்மளுக்கு கிட்டத்தட்ட பல மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் எங்கால வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிற நேரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 6.7 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்து எங்கால வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இந்த விவகாரம் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 9ஆம் தேதி லஞ்ச ஊழல் பிரிவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. விவசாய அமைச்சர் கேடி லால்காந்தவிற்கு எதிராக அவருக்கு கடுவல பகுதியில் அதிசொகுசு வீடு ஒன்று இருக்குது, 2 மாடி 3 மாடியை கொண்ட வீடு ஒன்று இருக்குது. எதுவுமே இல்லாதவங்க இவ்வளவு பெரிய ஒரு வீட்டுக்கு எப்படி சொந்தக்காரர் ஆனாரு? கேடி லால்காந்தவுக்கு எங்கால சொத்துக்கள் வந்தது? கேடி லால்காந்தவிற்கு எப்படி இவ்வாறான சொத்துக்கள் வந்தது? இப்போ கட்சியிலேயும் பணம் இல்லை, கட்சியில இருந்தும் அந்த காலத்திலிருந்தே அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிரணியில் இருக்கிற காலத்திலிருந்தே வார நிதி எல்லாம் கட்சியினுடைய நிதிக்கு தான் போகுது. அப்போ கட்சியில் ஏதாவது பார்த்து கேட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு வீட்டில் அடுப்பெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒருவருக்கு கிட்டத்தட்ட இந்த கடுவல பகுதியில் அதிசொகுசு வீடு எங்கால கிடைத்தது, எப்படி கட்டினார் அப்படின்ற கேள்வி பரபரப்பாக கடந்த 2-3 வாரங்களாக ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், அப்படியே பேசு பொருளாக இருந்தது. இப்போ இது தொடர்பில் கேள்விக்கு மேல அரசு தரப்புல கேட்டுக்கொண்டிருந்தாங்க, அரசு தரப்பினரிடம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனா பதில் கிடைக்கிறதாக இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு இவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படியே வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6.7 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் கேடி லால்காந்தவிற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்புல பொறுப்புகளை பற்றி விவரங்களை சமர்ப்பிக்கணும். இது தேர்தல் ஆணைக்குழு அல்லது பாராளுமன்றத்தில் இப்படி பல விடயங்கள் இது தொடர்பில் கையாளப்படுகிறது. இப்போ 2023 9ஆம் இலக்க சட்டத்தின்படி தான் இந்த எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரத்தை பதிவு செய்யணும். அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேடி லால்காந்தவனுடைய சொத்து விவகாரம் தொடர்பில் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறது. நேற்று இரவு திடீர்னு இந்த தகவல் வெளியில் வருது. கிட்டத்தட்ட 6.7 கோடி ரூபாய் சொத்துக்கள் அவருக்கு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவசாய அமைச்சருக்கு எங்கால இவ்வளவு சொத்து வந்தது? இப்போ என்பிபியில் இருக்கவங்க ஊழல்வாதிகள் இல்லை, நிலக்கரியில ஊழல் இல்லை, கண்டெய்னர்ல ஊழல் இல்லை, அரிசி இறக்குமதியில ஊழல் இல்லை, மற்ற விடயங்கள்ல ஊழல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில அமைச்சர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பில் நான் ஏற்கனவே ஒரு நோ டாபிக்ல நான் உங்களுக்கு பண்ணி இருக்கிறேன். அதை இப்போ பேச விரும்புகிறேன் நான். ஆனால் இப்போ பார்க்குற இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்கலாம், சும்மா இந்த அமைச்சருக்கு
என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு பெருமதியான சொத்துக்கள் இருக்குது, எங்கால இவ்வளவு சொத்துக்கள் வருது. ஒரே ஒரு கேள்விதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான். ஒவ்வொரு ஊடக சந்திப்பிலையும் சரி, இவங்க ஆட்சிக்கு வர முதல்லையும் சரி, வந்ததுக்கு பிறகும் சரி, நிறைய இடங்கள்ல சொன்னது. ஏன் அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு தனியார் ஊடகத்துல ஒரு அரசியல் நிகழ்ச்சியில போயிட்டு சொல்றாரு, உங்களுக்கு தான் காசு இல்லையே, உங்களுடைய கட்சிக்கு எங்கால காசு வருது, நீங்க இதெல்லாம் எங்கால மெயின்டைன் பண்றீங்க அப்ப அப்படின்னு கேட்கிற நேரம் கூட சில இடங்கள்ல அந்த கட்சி சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், இந்த நிகழ்ச்சிக்கு வாரணம் எங்களுடைய ஒரு நண்பர் நன்கொடையா இந்த ட்ரௌசரை தாராரு, நீங்க இதை உடுத்துட்டு போங்க, ஒரு நண்பர் இந்த ஷர்ட்டை தாராரு உடுத்துட்டு போங்க. இப்படியான ஒரு கட்சியினுடைய பின்னணியிலிருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவங்க இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். கேடி லால்காந்தாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த செய்தி நேற்று வெளியில் வந்திருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அனைத்து அரசியல்வாதி பிரதிநிதிகளும் ஆண்டுதோறும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் விவரங்களை சமர்ப்பிக்கணும். இது ஊழல் இடம்பெற்றிருக்குதா இல்லையா அப்படின்றத ஆராயறதுக்கான தகவலாக தான் இது வந்திருக்குது. அதற்கமைய விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தனது சொத்துக்கள் விவரங்கள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. இந்த விவகாரம் இப்ப அந்த கடுவல வீட்டு விவகாரம் பேசு பொருளாக மாறினதுக்கு பிறகுதான் இவ்வளவு தகவல் வெளியில வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் சமர்ப்பித்துள்ள விவரங்களின் அடிப்படையில் அமைச்சரின் சொத்துக்கள் மதிப்பு 46 கோடி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 460 மில்லியன் ரூபாய்க்கு அதிகம் என தெரிய வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அமைச்சரின் சொத்துக்கள் விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அசையா சொத்துக்களாக 60 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 2500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் 10 பேச்சஸ் காணி இது இவருக்கு நன்கொடை உறுதி மூலம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இங்க பாருங்க, இங்கே நன்கொடை தான். இப்போ இவருக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவரோட வைஃப்ட பக்கமாக கிடைச்சிச்சோ இல்ல வேற எங்கால கிடைச்சிச்சோ தெரியாது, கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 2500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் 10 பேச்சஸ் காணி இது நன்கொடையா வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்து விபரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நான் சொல்றது அசையா சொத்து. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கட்டடம் மற்றும் 20 பேச்சஸ் காணி, 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கட்டடம் மற்றும் 20 பர்ச்சேஸ் காணி. இது இப்போதைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சனுடைய தகவல் தான், அவருடைய சொத்து தான். இப்போ நிறைய பேர் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாம் வெளியில வரணும், அந்த சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு அம்பலப்படுத்தினா தான் உண்மையான விஷயம் என்னன்றது வெளியே வரும். அப்போ அதுல அடுத்ததா சொல்லி இருக்கிறாங்க, இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கட்டடம் மற்றும் 20 பர்ச்சேஸ் காணி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது நன்கொடை இல்ல, அது அவருடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 5.6 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் 14 பர்ச்சேஸ் காணி, 5.6 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் 14 பர்ச்சேஸ் காணி. அதே போல பரம்பரை ரீதியாக கிடைத்த அவங்களோட அப்பா தாத்தா அப்படி சொத்தா சொல்லி இருக்கிறாங்க. பரம்பரை ரீதியாக கிடைத்த 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வர்த்தக கட்டடம், அது அவருக்கு பரம்பரையா சொத்து. நாங்க சொல்லல யாருமே ஏழைகளாக இருக்கணும், ஏழைகளாக இருந்த அரசியலுக்கு வரணும் அப்படின்றத நாம சொல்லல, அவங்களா சொல்லிக்கிட்டாங்க, அவங்களா கட்சியில சொல்லிக்கிட்டாங்க, அவங்களா தேர்தல் மேடைகளை சொல்லிட்டாங்க, ஊழல்வாதிகளை கைது செய்வோம், சொத்துக்களில் எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, நாங்க எதுவும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டதுனால நாங்க இந்த நோ டாபிக் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அது அவருடைய அசையா சொத்து, அதாவது பரம்பரை ரீதியாக கிடைத்த 25 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வர்த்தக கட்டடம். அப்போ அசையும் சொத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே மலைச்சு போயிருவீங்க. இந்த அசையும் சொத்தை பார்க்கிற நேரம் நீங்க அப்படியே ஷாக் ஆகிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அசையும் சொத்துக்கள் விவரங்களை சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. 16 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க ஆபரணங்கள், 16 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுண்ட் தங்க ஆபரணம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா ஒண்ணு சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. 30 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்க காசு, கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்க காசு ஒண்ணு கூட வச்சிருக்கிறாராம். அது எங்கால எது எப்படி வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க காசு. அதே போல
45 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கார் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது சில நேரம் அவருடைய சொத்துக்களை வச்சு வந்த காராக இருக்கலாம், இல்ல அது வேறு விதமாக அவருக்கு கிடைத்ததோ அல்லது அமைச்சரவையில் கொடுத்த காரோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா சொல்லி இருக்கிறாங்க அவருடைய சொந்த சொத்து இதெல்லாம் 45 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய கார் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது இவருடைய அசையும் சொத்தாக இருக்கிறது, மூவ் பண்ற சொத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த 30 லட்சம் தங்க காசு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாங்க அவரை பார்க்கலாம், முதலீடுகள் பற்றி பார்க்கலாம். இப்போ இவருக்கு எங்கெங்க முதலீடு செய்திருக்கிறாரு. இப்போ ஏழையா வந்த அரசியல்வாதிகள், ஏழ்மையில வந்த அரசியல்வாதிகள், இப்போ சொத்துக்களை இல்லைன்னு சொன்னவங்க, ஓசியில ட்ரௌசர் வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க, ஓசியில ஷர்ட்டை வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்ன அரசியல்வாதிகளினுடைய முதலீடுகள் பற்றின தகவல், இந்த அமைச்சரினுடைய தகவல் இவர் சொன்னாரா இல்லையான்றது இல்லை, இந்த கட்சி சார்ந்தவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். சமூக வலைத்தளங்களை வந்ததை சொல்றேன். நம்மளுக்கு எதிராக எதுவும் சட்ட நடவடிக்கை வந்துடக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விவரங்களை சொல்றேன். நான் பாருங்க, முதலீடுகள் மற்றும் பங்குகள் தொடர்பில் சொல்லி இருக்கிறாங்க. 10 நிறுவனங்களில் சுமார் 38 கோடியே 39 லட்சத்து 6,750 ரூபாய் பெறுமதியான பிணையங்களை அவர் கொள்வனவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கை கேட்டுக்கொள்ளுங்க. 10 நிறுவனங்களில் சுமார் 38 கோடியே 39 லட்சத்து 6,705 ரூபாய் பெறுமதியான பிணையங்களை அவர் கொள்வனவு செய்திருக்கிறாரு. சரிங்களா? கணக்கு தான் முக்கியம். அடுத்ததாக அவருடைய வருமான விவரங்கள். இப்ப அவர் 10 நிறுவனங்களை 38 கோடி ரூபாய்க்கு பெறுமதியான பிணையங்களை வாங்கி இருக்கிறாரு அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. 10 நிறுவனங்கள்ல. இப்ப அது அவருடைய முதலீடு மற்றும் பங்கு. இப்ப அவருடைய வருமானங்கள், அவருக்கு இப்ப இன்கம் வரணும் இல்லையா? இப்ப இன்கம் எங்கால வருது அப்படின்றத ஒரு தகவலா அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க. வருடந்தோறும் அவருக்கு சம்பளமாக 7,38,918 ரூபாய் கிடைக்குது. அது வருடாந்த வேதனம். இதுல சொல்லி இருக்கிறாங்க வருஷத்துக்கு மனுஷனுக்கு 7 லட்சம் தான் சம்பளமாகவே கிடைக்குது. அப்போ அதை நீங்க பிரிச்சு பாருங்க, 12ஆல எவ்வளவு சம்பளம்னு சொல்லி உங்களுக்கு வரும். அதாவது வருடாந்த வேதனம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கோடிக்கணக்கு சொத்துள்ள மனுஷனுக்கு, அமைச்சருக்கு வருடத்துக்கான சம்பளம் 7,38,918 ரூபாய். சரிங்களா? அப்புறம் ஓய்வூதியம், அது 7,71,400 ரூபாய் ஓய்வூதியம், பென்ஷன் கிடைக்குதாம். 7,71,400 ரூபாய் பென்ஷன் கிடைக்குதாம். இப்போ வருடாந்த வேதனம் ஒரு பக்கம் வருது இல்லையா, இப்போ ஓய்வூதியமும் வருது. இந்த ஓய்வூதியம் மாசம் மாசம் வருதா இல்ல வருடம் வருதான்றது தெளிவா சொல்லி இல்லை. அப்போ அந்த ஓய்வூதியமாக 7,71,400 ரூபாய் வருது. காணி வாடகை வருமானமாக 4 லட்சம் ரூபாய் அவருக்கு வருதாம். அவருடைய காணியை ரெண்டலுக்கு விட்டிருக்கிறாரு. அந்த காணி வருமானமாக அவருக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இது வேற வேற செய்திகள்ல வேற வேற தகவல்களாக வந்திருந்தது. ஆனா காணி வாடகை வருமானமாக அவருக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருது சொல்லப்படுகிறது. நிலையான வைப்பு வட்டி அவருக்கு இப்போ பிக்ஸட் டிபாசிட் போட்டு வச்சிருக்கிறார் போல ஏதோ பேங்க்ல. இந்த நிலையான வைப்புல மட்டும் பிக்ஸட் டிபாசிட்ல வர வட்டி இருக்குது இல்லையா, அந்த வட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அவருக்கு நிலையான வைப்புல இருந்து வரக்கூடிய வட்டி 27 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தொழில் மூலம் அவருக்கு 18 லட்சம் ரூபாய் வருமானமா வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பிக்ஸட் டிபாசிட்ல 27 லட்சம் அவருக்கு வட்டியா வருது. தற்போது செய்யக்கூடிய தொழில் 18 லட்சம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது அரசியல்வாதிகளினுடைய வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த விவரங்கள் பகிரப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லி அந்த தகவல்ல வெளியில வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துல இவருக்கு சம்பளம், வருடாந்த சம்பளம் 7 லட்சம் கிடைக்குது. இன்னொரு இடத்துல ஓய்வூதியம் 7 லட்சம் கிடைக்குது. காணிக்கான அவருக்கு இந்த கூலியாக 4 லட்சம் கிடைக்குது. நிலையான வைப்புல 27 லட்சம் கிடைக்குது. தற்போதைய தொழில் மூலம் ஆண்டுக்கு 18 லட்சம் ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிற. அப்போ தற்போது அவர் என்ன தொழில் செய்யறாரு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அமைச்சரா இருக்கிறாரு, அதையும் தாண்டி அவர் வேற வேற பிசினஸ் செய்யறாரா இல்ல வேற வேற தொழில்கள் செய்யறாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எனவே இது கேடி லால்காந்த தொடர்புல அவருடைய சொத்துக்கள் விவகாரங்கள் தொடர்புல வெளியான தகவல்களாக இருக்கு. குறிப்பா இந்த சொத்துக்கள் விவகாரத்தை இன்னும் நிறைய செய்திகளாக நிறைய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட
இப்போதைய தொழில் அவருக்கு 18 லட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் சில தகவல்கள் 27 லட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இனி ஒவ்வொரு விதமாக இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. நேற்று இரவு பரபரப்பான வெளியான இந்த செய்தியில இன்றைக்கு நாளிதழ்கள், பத்திரிகைகள், எல்லா ஊடகங்களும் இது தொடர்பில் தான் பேசியிருக்கிறது. இப்போ என்ன கேள்வி, எதுக்காக இந்த நோ டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு சொத்தே இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஊழல்வாதிகளை கைது செய்ய வந்தோம், ஊழல்வாதிகளை கைது செய்ததற்கு நாங்கள் அரசாங்கத்தை தாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கோரினவங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய சொத்துக்கள் விவரங்களை சரியாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்களா? அந்த சொத்துக்கள் விவரங்கள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை என்ன? அந்த சொத்துக்கள் இது இப்போ இந்த இதை சுனில் வட்டகல அமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கேதி லால்காந்தட இந்த சொத்துக்கள் விபகரங்களை சுனில் வட்டகல தான் உறுதிப்படுத்தி இருந்தார் அப்படின்ற செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தியில கொஞ்சத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அமைச்சரினுடைய சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வந்தது. இது தொடர்பில் இந்த விபர அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்குரிய சொத்து விபரங்கள் அறிக்கையின் பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே சமர்ப்பித்திருந்தனர். குறிப்பாக அமைச்சரினுடைய இந்த சொத்து விபர அறிக்கையினுடைய தகவல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல உறுதிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தான் இந்த சொத்துக்கள் விபரங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாலுக்கு பூனை காவலா இல்லை பூனைக்கு பால் காவலா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு போகலாம். ரொம்ப நேரம் பேசியாச்சு, ரொம்ப நேரம் சொத்துக்கள் விபரங்களை சொல்லியாச்சு. மக்களுக்கு தெளிவுகளை வழங்குறதுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், மக்களுக்கு பார்க்கக்கூடிய விதமாக இது பப்ளிஷ் பண்ணணும் அல்லது இந்த தகவல்களை வெளிப்படுத்தணும் என்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு. அப்போ யார் ஊழல்வாதி யார் ஊழல்வாதி இல்லை அப்படின்றத நம்ம அடையாளம் காணலாம். எனவே இதுக்கு இவ்வளவு காலம் எடுக்கணுமா? ஒரு வீட்டை காட்டி இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்ததற்கு பிறகு இவ்வளவு சொத்துக்களா அப்படின்ற ஆச்சரியக்குறியிட நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஆச்சரியக்குறி இப்படிதான் வரணும், இப்படி காட்டுற கேள்விக்குறியா? சரி, பரவாயில்ல. ஒரு ஆச்சரியக்குறி மக்களுக்கு இப்போ எழுந்திருக்கிறது. இவ்வளவு சொத்துக்கள் 6.7 கோடி அப்படின்ற நேரம் மக்கள் பூரிச்சு போறாங்க. எதுவுமே இல்லைன்னு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு அமைச்சருக்கு இவ்வளவு சொத்துனா ஏனையவர்களுடைய தகவல்கள் என்னவாக இருக்கும்? நான் சொல்ல தேவையில்லை, நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு நோ டாபிக்னூடாக இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.